ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் மாத ராசி பலன். ஆனி மாதம். ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன. சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது. இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பெயர்ச்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. விசு வாவசு வருடம் ஆனி மாதம் சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது. ஆனால் இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு பெயர்ச்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பெயர்ச்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகள் பணம், பெயர், புகழ், அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன், செவ்வாய், சுக்கிரன் பெயர்ச்சிகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்குகின்றன. ஜூன் மாதத்தில் ஆனி மாதம் பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பெயர்ச்சி காரணமாக மிதுனத்தில் குரு, சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரிகிரகி யோகம் உருவாக உள்ளது. இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது. சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆனி. அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி. நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது. பல்வேறு சிறப்பு கொண்ட ஆனி மாதத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்மராசி. விஸ்வாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். உத்தராயணத்தில் 6வது மாதம் கடைசி மாதம் ஆனி. பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதாந்திர மாதத்தை நிர்ணயம் செய்வோம். இந்த ஆனி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்பத்தில் சனி, ராகு ஆகிய கிரகங்கள் உள்ளன. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன. நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. எந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார். இந்த ஆனி மாதத்தில் இவை இரண்டும் தான் மிகப்பெரிய கிரக மாற்றமாக உள்ளது. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்திலேயே உள்ளன. இந்த ஆனி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். சிம்ம ராசியினருக்கு ஆனி மாதம் சுப பலன்களை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்கும். தொழில் வெற்றிக்கான அறிகுறிகள் தென்படும். பணியிடத்தில், சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். இதனால் உங்கள் தன்னம்பிக்கை வலுப்படும்.
பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறும் வாய்ப்புகள் உண்டு. மகரம், பூரம், உத்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டது சிம்ம ராசி. ராசியின் அதிபதி சூரியன். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். இந்த மாதத்தில் சனி, ராகு சம சப்தமத்திலும் கேது உங்கள் ராசியிலும் இருப்பது விசேஷத்தை கொடுக்காது. ஆனாலும் குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதன் மூலம் ஏற்றமான கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. பொருளாதார நிலை உயரும். பாலின நண்பர்கள் சந்தித்து நேரத்தை செலவிடுவதால் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் பயணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். லாபகரமான மாதம். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எல்லா செயல்களும் வெற்றியடையும். உங்களுடைய ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படையும். சகோதரருடன் நல்லுறவு உண்டாகும். 3 கிரகங்களின் கூட்டணியால் திடீர் ஜாக்பாட் வந்து திக்குமுக்காட வைக்கும். படிப்பு, வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் பயணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. லாபகரமான மாதம். நினைத்த காரியம் நிறைவேறும். எல்லா செயல்களும் வெற்றியடையும். உங்களின் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படையும். சகோதரர்களுடன் நல்லுறவு உண்டாகும். 3 கிரகங்களின் கூட்டணியால் திடீர் ஜாக்பாட் வந்து திக்குமுக்காட வைக்கும். படிப்பு, வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். 7ஆம் இடத்தின் அதிபதி 7வது இடத்தில் இருப்பதுவும் குருவின் பார்வையும் இருப்பதால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடும். எதிர் பாலினத்தவரை நம்பாமல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் இருப்பவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பொது காரியங்களில் அதிக அளவில் ஈடுபடுவீர்கள். நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் பின்னடைவு ஏற்படும். அரசு, அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் ராசியில் இருப்பது கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை சந்திப்பீர்கள். உங்களுடைய சுகங்களை கெடுக்கும். தாயின் உடல்நிலையில் பின்னடைவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தந்தையின் உடல்நிலை நல்ல ஏற்றம் உண்டாகும் வாய்ப்புள்ளது. 11ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்திருப்பது நன்மையை தரும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் புதனும் 12ஆம் இடத்துக்கு வருவது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும். கூட்டு தொழிலில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் அரசு, அரசியல் சம்பந்தமான HR லீடர்ஷிப்பில் இருப்பவர்கள், தங்க நகை கடை வைத்திருப்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பின்னடைவு கொடுத்தாலும் அபரிவிதமான நல்ல எண்ணங்களை கொடுத்து விரிவுபடுத்த கூடிய வாய்ப்பை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களில் பயணங்களையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. அப்படி செய்தே ஆக வேண்டும் என்றால் அருகில் இருக்கும் விநாயகருக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுத்து செல்வது நல்லது. எதிர் பாலினத்தவரோடு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டாகும். படிப்படியாக மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கும். ஆனால் அது சுப செலவுகளாக இருக்கும். அரசியல், அரசு செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஜூன் 14 முதல் 18 தேதி வரை சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் கொடுப்பது நன்மையை பயக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.